வீடியோவில் பிஜிடிஆர்பி காமர்ஸ் யூனிட் 8 பார்க்க போகிறோம். யூனிட் 8ல் ரோல் ஆஃப் பேங்க் இன் இடிபி, டிஆர்ஒய்எஸ்இஎம், செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட், எஸ்இஐஒய், எஸ்இபியூபி, டிஐசிஸ், இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் ஆஃப் சிப்காட் இன் தமிழ்நாடு, டிசிஓஸ், ப்ராப்ளம்ஸ் ஆஃப் ஸ்மால் ஸ்கேல் என்டர்பிரைஸ் ஆண்டர்பனர்ஸ், சீக்னஸ் ஆஃப் ஸ்மால் ஸ்கேல் யூனிட், காசஸ் அண்ட் ரிவியூவல். இந்த டாப்பிக்லாம் பார்த்துட்டு இந்த டாப்பிக்லேருந்து பிஜிடிஆர்பி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸையும் நம்ம பார்க்க போகிறோம். And first, role of bank in entrepreneurship development. And not only entrepreneurship development, எல்லா ஒரு செக்டாருக்கும் பேங்கிங்கோட ஒர்க்கு வந்து ரொம்ப நீட்ஃபுல்லாக தான் இருக்குது. அதேவும் நம்ம ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்க்குறப்ப கமர்ஷியல் பேங்க்கும் ஸ்பெஷலைஸ்டு பேங்க்கும் ஆண்டர்பிரினருக்கு அவங்களோட ரோலை டெவலப் பண்ணுறதுக்காகவும் அவங்களோட பிஸ்னஸை நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் பண்ணுறதுக்காகவும் நிறைய அசிஸ்டன்ஸ் பண்ண தான் செய்கிறாங்க. அந்த ரோலில் என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ஸ்கேல் ஆஃப் என்டர்பிரைசஸ் ஃபினான்ஸ், அந்த என்டர்பிரைசஸ்க்கு என்ன ஸ்கேலில் ஃபினான்ஸ் கொடுக்கணும், அவங்க என்ன ஒரு ஸ்மாலாக மீடியமாக இல்லை லார்ஜ் ஸ்கேலாக, அவங்களுக்கு என்ன மாதிரி என்ன ரேஞ்சஸில் லோன் வேணும், அவங்களுக்கு என்ன ஒரு ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ் தேவைப்படும் அப்படின்ற ஒரு கொட்டேஷன் மூலமாக அவங்களுக்கு லோன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. லோன் ப்ரொவைட் பண்ணிவிட்டு அதுக்கு அவங்க நாட் ஓன்லி ஃபண்ட் மட்டும் ப்ரொவைட் பண்ணாமல் அவங்களுக்கு அதுக்குரிய மிஷினரிஸ் எதுவும் இருந்தது அப்படின்னா அந்த மிஷினரிஸ்க்குரிய ஃபெசிலிட்டிஸும் பண்ணி கொடுக்குறாங்க. அவங்களுக்கு ஃபர்தராக வேறு அசிஸ்டன்ஸ் தேவைப்பட்டுச்சு பேங்க்லேருந்து அப்படின்னா ஒரு செக் கிளியரன்ஸோ இல்லை ஒரு எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் ஹெல்ப்போ இந்த மாதிரி ஹெல்ப்பெல்லாம் பேங்க்லேருந்து செய்கிறாங்க. ரோல் ஆஃப் பேங்க் இன் இடிபி அண்ட் ஃபினான்ஸ், பேங்க் அண்ட் ஃபினான்ஸ் ரெண்டும் சேர்ந்து என்னெல்லாம் ரோல் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸ்டாச்சுட்டரி ரோல்ஸ், ஃபினான்சிங் ரோல்ஸ், பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரமோஷன் ரோல்ஸ், அட்வைசரி, கிராஜுவிட்டி அண்ட் கன்சல்டன்சி ரோல், அதர் ஏரியாஸ். இந்த மாதிரி ரோலெல்லாம் ஆண்டர்பிரினர் டெவலப்மெண்ட்டுக்காக பேங்க்ஸ் பண்ண தான் செய்யுது. ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் பேங்க் மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட்டால் அத்தரைஸ் பண்ணப்பட்ட ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷனும் ப்ரைவேட் இன்ஸ்டியூஷனும் ஆண்டர்பிரினர்ஷியல் டெவலப்மெண்ட்காக ஃபண்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அவங்களும் ஷார்ட், மீடியம் அண்ட் லாங் டேர்ம் ஃபண்ட்ஸ் கொடுக்குறாங்க. அந்த இன்ஸ்டியூஷன் மூலமாக ஒரு சீக் இண்டஸ்ட்ரியை டெவலப் பண்ணுறதுக்கும் இல்லை நியூவாக ஒரு இண்டஸ்ட்ரியை க்ரியேட் பண்ணுறதுக்கும் ஏற்கனவே க்ரியேட் பண்ண இண்டஸ்ட்ரியை டெவலப் பண்ணுறதுக்கும் ஃபினான்ஷியல் சப்போர்ட் பண்ண தான் செய்கிறாங்க. ஐஎஃப்சிஐ, எஸ்எஃப்சிஎஸ், ஐசிஐசிஐ, ஐடிபிஐ, யூடிஐ, நேஷ்னல் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன்ஸ், நேஷ்னல் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் கார்பரேஷன்ஸ், இந்த எல்லா பேங்க்ஸும் இந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ஸ் எல்லாம் ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட்டுக்காக ஆண்டர்பிரினருக்கு லோன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. தென் டிஆர்ஒய்எஸ்இஎம், ட்ரைசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரைசம் அப்படின்றது என்னென்னா, ட்ரைனிங் டு ரூரல் யூத் ஃபார் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட். ரூரலில் இருக்க யூத்துக்கு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டை டெவலப் பண்ணுறதுக்காக கொடுக்குற ட்ரைனிங் தான் ட்ரைசம். இந்த ட்ரைசம் வந்து 1976 ஆகஸ்ட் 15 வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. எதுக்காக அப்படின்னா, பிலோ பாவர்ட்டி லெவலில் இருக்கிற 18 to 35 ஏஜ் குரூப்பில் இருக்க பீப்புள்ஸ்க்கு ட்ரைசம் மூலமாக ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணி அவங்களுக்கு ஒரு ஆண்டர்பிரினராக க்ரியேட் பண்ணணும். போத் அண்ட் விமன் ரெண்டு பேருக்குமேவும் ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப் ஸ்கில்லை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு மோட்டிவில் ஸ்டார்ட் பண்ணது தான் ட்ரைசம். 1979 ஆகஸ்ட் 15 பிலோ பாவர்ட்டி லெவலில் இருக்கிற 18 to 35 ஏஜில் இருக்கிற உமன்ஸ் அண்டு விமன் அண்ட் மென் போத் அவருக்கும் ட்ரைனிங் கொடுக்கறது தான் இந்த ட்ரைசம் அப்போட முக்கியமான வேலை. இவங்க ட்ரைசம்க்குரிய அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னா, 18 to 35 பிலோ பாவர்ட்டியில் உள்ள பீப்புள்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்குறது. அந்த ட்ரைனிங் மட்டும் கொடுக்குறது இல்லாமல் அந்த ட்ரைனிங்க்குரிய மோட்டிவேஷன், அதுக்குரிய ஆட்டிடியூட், அந்த ட்ரைனிங்க்கு அவங்கள ஃபுல்ஃபில் ஆக்குற மாதிரி ஒரு பர்சனாக மாற்றி அந்த ட்ரைனிங் மூலமாக அவங்களுக்கு ஒரு அவங்களோட ஃபேமிலியை லீட் பண்ணி அவங்க எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கில்லை டெவலப் பண்ணி கொடுக்கறது தான் ட்ரைசமோட மெயின் அப்ஜெக்டிவ். ஃபீச்சர்ஸ் ஆஃப் ட்ரைசமில் இப்போ கண்ட்ரியில் என்ன 5000 பிளாக்ஸ் வரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஐஆர்டிபி மூலமாக. செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஃபார் யூத்துக்கு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கறதுக்காக ட்ரைசமோட ஃபஸ்ட் ஃபங்க்ஷனாக இருக்குது. இங்கே இதோடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, என்ன மாதிரியான பீப்புளுக்கு நம்ம ட்ரைனிங் தேவைப்படுது அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி அந்த ஐடென்டிஃபை பண்ண பீப்புளுக்கு அவங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக அவங்க டிபெண்ட் பண்ணிக்கிற மாதிரி கோர்சஸ் ரெடி பண்ணி அந்த கோர்சஸை ஒரு டூல் கிட்டாக க்ரியேட் பண்ணி ட்ரெயினர்ஸ் மூலமாக ட்ரெயின் பண்ணுறாங்க. ஐஆர்டிபி மூலமாக அவங்களோட மெயின் ஃபீச்சர்ஸ், அதர் மெயின் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னா,
கண்டிப்பாக ஒரு 50% ஆஃப் யூத்துக்கு வந்து செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்க்குரிய ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்றது இவங்களோட மெயின் ஃபீச்சர்ஸ். வேஜஸ் எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் மூலமாக அந்த ட்ரைனர்ஸ்க்கு கொடுக்குறாங்க. செகண்டரி அண்டு டெரிட்டரி செக்டாரில் உள்ள பீப்புளுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க. தென் எஸ்இஇயூஐ அப்படின்றது என்னென்னா செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஃபார் தி எஜுகேட்டட் அன்எம்ப்ளாய்மெண்ட் யூத்ஸ். முதல் நம்ம என்ன பார்த்தோம், இந்த இதில் ட்ரைசமில் வந்து வில்லேஜில் இருக்கிற பீப்புளுக்கு பார்த்தோம். இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஃபார் எஜுகேட்டட் அன்எம்ப்ளாய்மெண்ட் யூத்ஸ். படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிற யூத்துக்கு ஒரு ட்ரைனிங்கும் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டும் கொடுக்கறதுக்காக ஆரம்பித்தது தான் எஸ்இஇயூஐ. இது வந்து 1983 அண்ட் 84 லான்ச் பண்ணாங்க. இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 18 to 35 இயர்ஸில் உள்ள ஏஜ் குரூப்பில் மென் அண்ட் விமெனுக்கு ஒரு டெக்னிக்கல் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அதாவது படித்த எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு ஹையர் செகண்டரி படித்தவங்க ஹையர் செகண்டரி ட்ரைனிங், ஐடிஐ ட்ரைனிங், விமென்ஸ்க்கெலாம் டெய்லரிங் ட்ரைனிங், இந்த மாதிரி ட்ரைனிங்லாம் படித்தவங்களுக்கு கொடுத்து அது மூலமாக அவங்க என்ன பண்ணுறாங்க ஆண்டர்ப்ரனர்ஷிப் யூத்துக்கெலாம் டெவலப் பண்ணுறதுக்காக ஸ்டார்ட் பண்ணது எஸ்இஇயூஐ. அடுத்து எஸ்இபியூபி. எஸ்இயூபி அப்படின்றது என்னென்னா அந்த சயின்ஸ் செக்டாரில் இருக்கிற பீப்புளுக்கு சயின்ஸ் ஃபார் பப்ளிக் அண்டர்ஸ்டாண்டிங் ப்ரோக்ராம். சயின்ஸ் செக்டாரில் இருக்கிற பீப்புளுக்கு என்ன மாதிரியான ரிசர்ச் இருக்குது, சயின்ஸில் என்ன மாதிரியான அசிஸ்டன்ஸ் பண்ண முடியும், அதுக்குரிய அப்ரோச்சஸ் என்ன, அதை எப்படி ப்ரொமோட் பண்ணுறது, அந்த சயின்ஸ் ரிலேட்டடாக உள்ள ப்ரோக்ராமுக்கு எப்படி ஒரு எக்ஸ்டென்சிவ் கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தது தான் இந்த எஸ்இபியூபி. அடுத்து டிஐசிஎஸ், டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரீஸ் சென்டர்ஸ். டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரீஸ் சென்டர்ஸ் வந்து 1978 கொண்டு வந்தாங்க. எதுக்காக அப்படின்னா இதுமேவும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் உள்ள ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஆண்டர்ப்ரனரை கொண்டு வரணும் அப்படின்ற மெயின் மோட்டிவில் தான் அந்த டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரி சென்டர்ஸ் கொண்டு வந்தாங்க. இது மூலமாக எஸ்எஸ்ஐ ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸை டெவலப் பண்ணி அந்த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் மூலமாக சிங்கிள் விண்டோவில் எல்லாமே கிடைக்கிற மாதிரி ரா மெட்டீரியல், எக்கனாமிக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், மார்க்கெட்டிங், கிரெடிட், டெக்னாலஜி, ரா மெட்டீரியல்ஸ், இந்த எல்லாமே ஒரே இடத்துல அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி லோன் ப்ரொவைட் பண்ணி அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறதும் சரி, ட்ரைனிங்க்கு மட்டும் தனித்தனியாக இல்லாமல் ட்ரைனிங்கோடு சேர்த்து பணமும் கொடுக்குற மாதிரி இந்த டிஐசி கொண்டு வந்தாங்க. இந்த டிஐசி வந்து 1991 வரை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1,05,000 யூனிட்ஸ் வரை ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு. 10.3 lakh பர்சன்ஸ் வந்து இதில் பெனிஃபிட் ஆகிருக்காங்க அப் டு 1991. இது வந்து மெட்ரோபாலிக் சிட்டிஸ் மும்பை, சென்னை, டெல்லி, கொல்கட்டா அந்த மாதிரி ஏரியாலையும் டிஐசி வந்து ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே டிஐசியை கொண்டு வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஃபெசிலிட்டிஸை கொண்டு வந்துட்டுருக்காங்க. இவங்களோட மெயின் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னா ஆண்டர்ப்ரனரை ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணி அந்த ஐடென்டிஃபை பண்ண ஆண்டர்ப்ரனருக்கு ட்ரைனிங் கொடுத்தா அவங்களோட ப்ரொவிஷ்னல் ரிஜிஸ்ட்ரேஷன் ட்ரைனிங் கொடுக்குறதுக்காக அவங்கள ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ண வச்சு அவங்களுக்கு என்ன மாதிரி ட்ரைனிங் தரலாம், அவங்களுக்கு எப்படி ஒரு ரெனியூவல் பண்ணலாம், அவங்கள எப்படி ஒரு இனிஷியேட்டிவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அதுக்கப்புறம் அவங்கள பெர்மனெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்க. ட்ரைனிங் கொடுத்துட்டு அந்த ட்ரைனிங் மூலமாக அவங்களுக்கு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண வச்சு அந்த பிஸ்னஸுக்குரிய அமௌண்ட் ப்ரொவைட் பண்ணி அந்த அமௌண்ட் மூலமாக அவங்கள ஒரு பர்ச்சேசிங் ஒரு ஃபிக்ஸட் அசட்டை பர்ச்சேஸ் பண்ண வச்சு அது மூலமாக எஸ்எஸ்ஐயில் அவங்கள ஒரு மெம்பர் ஆக்கி அந்த எஸ்எஸ்ஐ மூலமாக அவங்களுக்கு ஃபிக்ஸட் அசட்ஸ்க்குரிய நீட்ஸ் எல்லாம் செஞ்சு தர்றாங்க. அப்புறம் வேரியஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு எதுவும் கிளியரன்ஸ் வேணும்னா அதையும் செஞ்சு தர்றாங்க. அப்புறம் வில்லேஜஸில் உள்ள ஆர்ட்டுக்கு கேண்டிகிராஃப்ட் இந்த மாதிரி ப்ராடக்ட்டுக்கும் அவங்க அசிஸ்டன்ஸ் பண்ணுறாங்க. இன்சென்டிவ்ஸ் அண்ட் சப்சிடிஸ் கொடுக்குறாங்க. இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ சேல்ஸ் டேக்ஸ் லோன்ஸஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதில் வந்து 88% உள்ள மினிமம் லிமிட்டட் உள்ளவங்களுக்கெல்லாம் இந்த இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ சேல்ஸ் டேக்ஸ் லோனையும் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணுற மாதிரி அவங்க பிஸ்னஸ் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கும் அசிஸ்டன்ஸ் பண்ணுறாங்க. ஃபேர் அண்ட் எக்ஸிபிஷன்ஸுக்குரிய இன்ட்ரெஸ்ட்லாம் பண்ணுறாங்க. அதாவது ஃபினான்ஷியல் அசிஸ்டண்ட் ஆட்டிடியூடுக்கு என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் அவங்களுக்கு என்ன மாதிரி டிஸ்பிளேஸ் தேவைப்படுது அப்படின்றத எஸ்எஸ்சி மூலமாக பண்ணித்தர்றாங்க. அப்புறம் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸும் கொடுக்குறாங்க. ட்ரைனிங் ப்ரோக்ராம் மூலமாக ஸ்மால் ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கு அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து இந்த மெழுகுபத்தி செய்கிறது, ஊறுகாய் செய்கிறது, ஃபினாயில், சோப்பு இந்த மாதிரி அதெல்லாம் ப்ராடக்ட்லாம் செய்கிறதுக்கு அவங்களுக்கு ஐடியாஸ் கொடுத்து அதுக்கு மூலியமாக ட்ரைனிங் கொடுத்து அந்த ட்ரைனிங்லேயுமேவும் நல்ல ட்ரெயின் பண்ணவங்கள ரிஜிஸ்டர் பண்ண வச்சு அவங்களுக்கு ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க. யூத் அன்எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்க யூத்துக்கும்
படித்தவங்களுக்கும் படிக்காதவங்களுக்கு நான் செக்ரிகேட் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான ட்ரைனிங் கொடுத்து அதுக்கு தகுந்த ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் பண்ணி கொடுக்குறது அந்த டிஐசிஎஸோட மெயின் ஃபங்க்ஷன்ஸாக இருக்குது. நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டை தமிழில் தொழிற்பேட்டைகள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த தொழிற்பேட்டைகள் எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா கவர்மெண்ட் வந்து இந்தியாவில் இருக்கிற எக்கனாமிக்கை டெவலப் பண்ணுறதுக்காகவும் இண்டஸ்ட்ரீஸை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணணும் அப்படின்றதுக்காகவும் கிராமத்தில் உள்ளவங்களுக்குலாம் நிறைய வேலைவாய்ப்பு இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்குறதுக்காகவும் இந்த இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் கொண்டு வந்தாங்க. இந்த இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டுக்கு கவர்மெண்ட் என்னெல்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னா வாட்டர் ஃபெசிலிட்டி, டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி, எலக்ட்ரிசிட்டி ஃபெசிலிட்டின்னு என்ன பேசிக் ஃபெசிலிட்டிஸ் இருக்கோ இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் செஞ்சு தருவாங்க. இந்த இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸ் வந்து 3 பேசிஸில் இருக்குது. ஒன்று ஆன் த பேசிஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ், தென் ஸ்பெஷல் டைப்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் ஆன் த பேசிஸ் ஆஃப் அதர் வேரியன்ட் சொல்லிட்டு 3 பேசிஸில் இருக்குது. ஃபஸ்ட் வந்து ஆன் த பேசிஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் வந்து ஜென்ரல் டைப் அண்டு ஸ்பெஷல் டைப் சொல்லிட்டு 2 டைப்ஸாக இருக்குது. இவங்க என்ன இந்த மாதிரி இதில் என்ன ஒர்க்ஸ் நடக்கும் அப்படின்னா ஜென்ரல் டைப் அப்படின்றது அவங்க ஒரு இண்டஸ்ட்ரிக்கு தேவையான அவங்க ஒரு மரபு வழியாக வர்ற தொழிற்சாலையாக இருந்துச்சுன்னா அந்த தொழிற்சாலைக்கு தேவையான பொருட்களை தயாரிக்கிறது, இல்லைனா அது ஸ்பெஷல் நீட்ஸ் அவங்களுக்கு என்னெல்லாம் ஸ்பெஷல் இருக்குது அந்த ஸ்பெஷல் ஒரு இண்டஸ்ட்ரி எடுத்துட்டாங்கன்னா அந்த இண்டஸ்ட்ரிக்கு தேவையான ஒரே ஒரு ப்ராடக்டை மட்டும் மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்குறது, அதெல்லாம் ஸ்பெஷல் டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டில் வந்துடும். இப்போ ஒரு கார் தயார் பண்ணுறாங்கன்னு வைங்களேன், காருக்கு அந்த முன்னாடி இருக்க கண்ணாடி மாத்திரம் ஃப்ரேம் பண்ணுறதுக்குன்னு தனியாக ஒரு இண்டஸ்ட்ரி வச்சுருப்பாங்க. அப்போ ஒரு போர்டு கார் கம்பெனி அப்படின்னா அந்த போர்டு கார் கம்பெனிக்கு ஃப்ரண்ட் மிரர் மட்டும் மேனுஃபேக்சர் பண்ணுறது ஒரு கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு வச்சு பார்க்குறதா அந்த ஸ்பெஷல் டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம். ஜென்ரல் டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரி அப்படின்றது வேரியஸ் ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. அடுத்து அந்த பேசிஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் செட்டப்பில் வந்து கவர்மெண்ட், ப்ரைவேட், கோஆப்ரேட்டிவ், முனிசிபல்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டைப்பில் ஒரு ஆர்கனைசேஷனை டிபெண்ட் பண்ணி இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் வந்து பேசிஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் செட்டப் கீழே வந்துடும். அடுத்து அதர் வேரியன்ஸ் அப்படின்றது என்னென்னா ஒரு பர்டிகுலர் கம்பெனிக்கு மாத்திரம் அவங்களுக்குரிய இண்டஸ்ட்ரியை டெவலப் பண்ணுறதுக்காக ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிலையோ ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்லேயோவும் ஒரு ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்மால் இண்டஸ்ட்ரி லார்ஜ் இண்டஸ்ட்ரிக்கு தேவையான ப்ராடக்ட்டை ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியிலேருந்து வாங்குறது வந்து ஆன்சிலரி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்னு சொல்லுவாங்க. அடுத்து ஃபங்க்ஷனல் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், இது ஒர்க் ஷாப் பே அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஃபங்க்ஷனல் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் அப்படின்றதுனா ஒரு இண்டஸ்ட்ரியலுக்கு மேனுஃபேக்சர் பண்ணுற சேம் ப்ராடக்டை அவங்க ஹவுஸ் ஹோல்டு அதாவது இந்த கண்ட்ரியில் பண்ணுற ப்ராடக்டை இதே கண்ட்ரியில் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்குரிய யூனிட்ஸை பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கிற எஸ்டேட்ஸ்லாம் இதில் ஃபங்க்ஷனல் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டில் வந்துடும். அடுத்து ஒர்க் ஷாப் எஸ்டேட் அவங்க வெரிய ஸ்மால் ஃபார்ம் என்கேஜ் பண்ணுறதுக்காக அந்த ரிப்பேர் ஒர்க் இருந்ததுக்காக இந்த இண்டஸ்ட்ரி வச்சுருக்கிறதுலாம் ஒர்க் ஷாப் பே அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். நெக்ஸ்ட்டு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன்ஸ், சிட்கோ அப்படின்றது தமிழ்நாட்டில் டிஏஎன் சிட்கோ அப்படின்னு சொல்லியிருக்கு. டான்சிட்கோன்னு சொல்லுவோம். அந்த டான்சிட்கோ அப்படின்றது எப்போ ஆரம்பித்தாங்கன்னா 1970 ஆரம்பிச்சிருக்காங்க. இதோட மெயின் மோட்டிவ் என்ன அப்படின்னா மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸுக்கு ப்ரொமோட் பண்ணுறதுக்காக அவங்களோட அசிஸ்ட் பண்ணுறது தான் ஃபினான்ஷியலாகவோ இல்லை அவங்களுக்கு தேவையான பிளேஸ்மெண்ட்ஸோ இண்டஸ்ட்ரீஸோ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோ இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த சிட்கோ. இந்த சிட்கோ வந்து ரூரல் இண்டஸ்ட்ரி மினிஸ்ட்ரிக்கு கீழே வரும். இவங்க மெயின் ஆக்டிவிட்டீஸ் என்ன அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டை டெவலப் பண்ணுறதும் அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறதும் அவங்களுக்கு ரா மெட்டீரியல் சப்ளை பண்ணுறது, மார்க்கெட்டிங் அசிஸ்டன்ஸ் பண்ணுறது, கைடன்ஸ் கொடுக்குறது, இது எல்லாமே சிட்கோவோட இம்பார்ட்டன்ட் ஒர்க்காக இருக்குது. ஃபஸ்ட்டு இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் நம்ம இந்தியாவில் இப்போ வந்துச்சு தமிழ்நாட்டில் எங்கே இருக்குது அப்படின்னா கிண்டியில் 1958 ஸ்டார்ட் பண்ணாங்க. லார்ஜஸ்ட் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் வந்து அம்பத்தூரில் 1963 இருக்காங்க. இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்க சான்சஸ் இருக்குது, கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து சிட்கோ வந்து ஸ்மால் மீடியம் இந்த மாதிரி இருக்கிற இண்டஸ்ட்ரியை டெவலப் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தது. சிப்காட் வந்து லார்ஜ் ஸ்கேல் ஆஃப் இண்டஸ்ட்ரியை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக அவங்களோட எக்கனாமிக் ஜோனை டெவலப் பண்ணுறதுக்காகவும் கொண்டு வந்தது தான் இந்த சிப்காட் ஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரமோஷன் கார்ப்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு லிமிடெட், அதை தான் சிப்காட் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக சொல்கிறோம். இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியை ப்ரொமோட் பண்ணுறதுக்காகவும் அதாவது லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தது தான் சிப்காட். தென் டிசிஓஸ் அப்படின்றது டெக்னிக்கல் கன்சல்டன்சி ஆர்கனைசேஷன்.
இது எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா, இந்தியாவில் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஹவ் செட் அப் நெட்வொர்க் ஆஃப் டெக்னாலஜி கன்சல்டன்சி ஆர்கனைசேஷன் இந்த கண்ட்ரியில் ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷனை நெட்வொர்க் கொண்டு வரணும் டெக்னாலஜி மூலமாக சொல்லி கொண்டு வந்தது அந்த டிசிஓஸ். இந்த டிசிஓஸ் வந்து 1970 ஸ்டார்ட் பண்ணாங்க. 1970 சிறு தொழிலுக்கு வந்து குறைந்த செலவில் ஆலோசனை வழங்கணும் அப்படின்றதுக்காக ஆரம்பித்தது தான். இப்போ வந்து 18 டெக்னிக்கல் கன்சல்டன்சி ஆர்கனைசேஷன் இருக்குது. அவங்களாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ்க்கு அவங்க கைடன்ஸ் கொடுக்குறது மட்டும் இல்லாமல், அவங்களோட ஃப்யூச்சரில் எப்படி அவங்கள ஒரு நல்ல ஒரு ஆண்டர்ப்ரனர்ஷிப்பை டெவலப் பண்ணுறது, அவங்க ஆரம்பித்த பிஸ்னஸ் எப்படி நல்லபடியாக கொண்டு போகிறது, எப்படி ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ப்ராஜெக்ட் அப்ரைசல்ஸ் பண்ணி தராங்க. அந்த ப்ராஜெக்டை அவங்க ப்ராஜெக்ட் மேக் பண்ணி வந்தாங்கன்னா அந்த ப்ராஜெக்டை எப்படியெல்லாம் மாடிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மேனேஜ்மெண்ட் சம்மந்தமான இன்ஃபர்மேஷன்ஸ், சஜஷன்ஸ் அப்படி எல்லாமே தர்றது தான் இந்த டிசிஓஸோட இம்பார்ட்டன்ட் ஒர்க்காக இருக்குது. டெக்னிக்கல் ஸ்கில்லு, அவங்களோட மார்க்கெட்டிங் ரிசர்ச் எப்படி இருக்குது, அவங்களோட எக்கனாமிக்கை அண்டர்டேக் பண்ணுறதுக்குரிய அவங்களுக்கு என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் தேவைப்படுது, அவங்களுக்கு என்ன மாதிரியான ஸ்டடீஸ் தேவைப்படுதுன்னு ஆண்டர்ப்ரனரை ஃபைண்ட் பண்ணி அந்த ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கு டெக்னிக்கல் கன்சல்டன்சி ஆர்கனைசேஷன் மூலமாக இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் சஜஷன்ஸ் கொடுக்குறாங்க. தென் ப்ராப்ளம் ஆஃப் ஸ்மால் ஆண்டர்ப்ரனர்ஸ். ஸ்மால் ஆண்டர்ப்ரனர்ஸோட ப்ராப்ளம் என்னது? ஃபஸ்ட்டு அவங்களோட கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன். அவங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன மாதிரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், அந்த பிஸ்னஸை எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், எங்கே ரிஜிஸ்டர் பண்ணணும், அவங்களோட அந்த பிஸ்னஸ்க்குரிய காஸ்ட் என்ன அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் இருக்கும். தென் ஃபண்ட் அண்ட் அக்கௌண்டிங். அவங்களோட ஃபண்டு எவ்வளவு, அக்கௌண்டிங்கை எப்படி மெயின்டைன் பண்ணணும், அவங்க ஃபண்டு எங்கேருந்து வாங்கணும், அவங்களுக்கு ஃபண்டு வந்து வீக்னஸ் இல்லாமல் அந்த ஃபினான்ஸை எப்படி கொண்டு போகணும் அப்படின்ற ப்ராப்ளம்ஸ் இருக்கும். தென் ரா மெட்டீரியல் ப்ராப்ளம். ரா மெட்டீரியல்ன்றது என்ன மாதிரி ரா மெட்டீரியல் வாங்கணும் அப்படின்றது, அவங்க என்ன குவான்டிட்டி, அந்த வாங்கின ரா மெட்டீரியல்ஸ் எப்படி ஃபினிஷிங் குட் கொண்டு வரணும் அப்படின்ற ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அவங்களோட ஆஃபீஸ் ஸ்பேஸ். ஸ்டார்டிங்கில் இருக்க ஸ்மால் ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கு வந்து ஆஃபீஸ் ஸ்பேஸ் வந்து அதிகமாக வச்சு ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த ப்ராப்ளம் அவங்களுக்கு இருக்க தான் செய்யும். டெக்னாலஜி ப்ராப்ளம் இருக்கும். என்ன மாதிரி டெக்னாலஜி யூஸ் பண்ணணும், அந்த டெக்னாலஜிக்கு என்ன மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ் வேணும் அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு ஒரு ஸ்மால் ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கு ப்ராப்ளமாக இருக்கும். தென் மார்க்கெட்டிங் அண்ட் அட்வர்டைசிங். மார்க்கெட்டிங் அண்ட் அட்வர்டைசிங்கிறது வைட் ஏரியா. அந்த ஏரியாவை வந்து கவர் பண்ணுறதுக்காக தான் ஹோல் பிஸ்னஸுமே பண்ணுறோம். அந்த ஹோல் பிஸ்னஸ் எங்கே வந்து முடியுது அப்படின்னா மார்க்கெட்டிங்கில் தான் முடியுது, செல்லிங்கில் முடியுது. அப்போ அந்த மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு அட்வர்டைசிங் வந்து ஒரு பெரிய டூலாக இருக்குது. அப்போ அந்த டூலை எப்படி டச் பண்ணுறதா, எப்படி ஒரு ப்ராடக்ட்டை கொண்டு போய் மார்க்கெட் பண்ணுறது அப்படின்றது ஸ்மால் ஸ்கேல் ஆண்டர்ப்ரனருக்கு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கு தான். தென் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருந்தால் தான் அவங்க என்ன பண்ண முடியும், அவங்களோட பிஸ்னஸை டெவலப் பண்ண முடியும். ஸ்மால் ஆண்டர்ப்ரனர் அப்படின்றப்ப இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு நிறைய கெப்பாசிட்டி தேவைப்படும், நிறைய ப்ராசஸ் தேவைப்படும். அந்த ப்ராசஸ்லாம் எப்படி அவங்க கெட் பண்ணணும், அவங்க என்ன மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு எவ்வளோ ஃபண்ட் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்ற ப்ராப்ளம் அவங்களுக்கு நிறையா இருக்கும். இன்ஃப்ளேஷன் சொன்னால் ஒன்றும் சொல்கிறதுக்கே இல்லை. அரசியல் இன்ஃப்ளேஷன் இருக்கும், அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, அவங்க எல்லா வகையான அவங்க லோன் வாங்குறது எல்லாத்துலேயும் அவங்களுக்கு டிஃபிகல்ட் இருக்க தான் செய்யும். அவங்களோட இன்ஃப்ளேஷன்ஸை வெளியிலேருந்தும் சரி கம்பெனிக்குள்ளேருந்தும் சரி கொஞ்சம் இன்ஃப்ளேஷன்ஸ் ப்ராப்ளம் இருக்க தான் செய்யும். நோ ப்ராப்பர் யூட்டிலைசேஷன் ஆஃப் கெப்பாசிட்டி. அவங்களுக்கு இருக்கிற கெப்பாசிட்டியை ப்ராப்பராக யூஸ் பண்ணுறதுக்குரிய ப்ராப்ளமும் இருக்கும். நோ ப்ராஜெக்ட் பிளானிங், நோ ஸ்கில்ட் மேன் பவர். ஸ்மால் ஆண்டர்ப்ரனருக்கு ப்ராஜெக்ட் பிளானிங் அப்புறம் மேன் பவர் அப்படின்றதும் பேசிக் ப்ராப்ளமாக தான் இருக்கும். இதெல்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் இவ்வளவு சிப்கார்டு, டிசிஓஸ், டிஐஎஸ், சிட்கோட்டு எல்லாமே கவர்மெண்ட்லேருந்து ஆண்டர்ப்ரனருக்கு இதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தது தான். சீக்னஸ் ஆஃப் ஸ்மால் ஸ்கேல் யூனிட். சீக்னஸ் அப்படின்றது என்னென்னா, ஒரு இண்டஸ்ட்ரியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு, ஒரு ஆண்டர்ப்ரனரை கண்டுபிடிச்சி அந்த ஆண்டர்ப்ரனருக்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்து அந்த ட்ரைனிங்கை ஃபில்ஃபில் பண்ண வச்சு அவங்களுக்கு ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் பண்ணி அவங்களோட பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படின்னா ரன் பண்ணுற பிஸ்னஸில் அவங்களுக்கு 50% பிலோ அவங்களோட நெட் ஒர்த், அவங்க இன்வெஸ்ட் பண்ண நெட் ஒர்த் கேபிட்டலில் 15% கீழே லாஸ் ஆகி போனாங்க அப்படின்னா அந்த இண்டஸ்ட்ரி என்ன பண்ணுறோம், சீக்னஸ் ஆஃப் ஸ்மால் ஸ்கேல் யூனிட் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஸ்மால் ஸ்கேலாக இருக்கிறவங்க சீக்னஸ் ஆகிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். இந்த ஸ்மால் ஸ்கேல் சீக்னஸை வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு, ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக கவர்மெண்ட்லேருந்து 3.5 lakh வரைக்கும்
3.5லேருந்து 13 lakhs வரையும் எஸ்எஸ்ஐ மூலமாக அவங்களுக்கு ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அவங்க சீக்னஸ் என்ன மாதிரியான எதனால் அந்த சீக்னஸ் வந்துருச்சு, அதை எப்படி ரெவிவல் பண்ணுறது, எப்படி அந்த சீக்னஸ்லேருந்து அந்த கம்பெனி வெளியில் கொண்டு வர்றது, அவங்களுக்கு என்ன மாதிரியான ஃபைனல் டெசிஷன் தேவைப்படுது அப்படின்றத எஸ்எஸ்ஐ ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு கவர்மெண்ட் மூலமாக அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு லோனு, ட்ரைனிங் எல்லாமே கொடுக்குறாங்க. இந்த டாப்பிக்லேருந்து என்னெல்லாம் கொஷின் கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, சாஃப்ட் லோன் ஸ்கீம் அண்ட் வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்ட் வேர் இனிஷியேட்டட் பை IDBI. Seed capital assistance scheme is operated through notified SIDCs, SFCS. Is answer. Next, District Industry Centers program was initiated with the objectives of developing small, tiny and cottage sector industries in the year May 1978. Action plan to implement TRY TRISM scheme is prepared by DIC. DIC கீழே தான் அந்த TRISM கொண்டு வந்தாங்க. Industrial estate consists of industrial units manufacturing the same product is called financial industries estate. Next, the fee for the preparation of a market study payable to TCO would be subsidized by IFCI up to 75% of the cost. For the purpose of adoption of indigenous technology from of subsidy is answer assistance in the form of interest payment due to IFCI for the first 3 years. Registration of small scale enterprises are associated with which committee? கோஹில் கமிட்டி தான் அவங்கள இந்த சீக்னஸ்க்குரிய ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி சீக் ஆகிட்டாங்க அப்படின்னா அதை எப்படி ரிகவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறதுக்காக அமைச்ச கமிட்டி வந்து கோஹில் கமிட்டி. கமிட்டி கன்சர்ன் வித் இண்டஸ்ட்ரி சீக்னஸ் இஸ் ஆன்சர் குப்தா கமிட்டி. இண்டஸ்ட்ரியல் சீக்னஸ்க்கு ஆர்கனைஸ் பண்ண கமிட்டி குப்தா கமிட்டி. ஸ்மால் ஸ்கேல் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு கமிட்டி வந்து கோஹில் கமிட்டி. இதை கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து 2019 கேட்ட கொஷின்ஸ். டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரி சென்டர் வாஸ் டெவலப்டு பை த இண்டஸ்ட்ரியல் பாலிசி ஆஃப் ஆன்சர் 1977. இது அகைன் கேட்டிருக்காங்க. National Institute of Small Industries Extension Training is located in Mumbai. அவ்வளோதான். இந்த வீடியோ வர 8th யூனிட் ஃபுல்லாக பார்த்துட்டோம். இந்த 8th யூனிட்டுக்குரிய PDF ஃபைல் வேணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் இருக்குது, அங்கேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.